ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் ரொம்பவே சேலஞ்சிங்கான நாட்களாக தான் விடியுது. அந்த நாட்களில் நம்மளோட வேலைகள் சில நேரங்களில் அதிக பளுவாகவும் சில நேரங்களில் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் எந்த நேரத்துலையும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேலை இருக்கும் பொழுது நமக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னடா அது இவ்வளோ ஃப்ரெஷராக இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கு இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் சூப்பராக வேலையை முடிச்சுட்டு சிம்பிளாக நல்ல பேரை வாங்கிட்டு நீங்கள் நிறைய நினச்சது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணால் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டராக மாறுறது. ஒரு ஸ்மார்ட் பர்சனாக இருக்கானே அவன் பண்ணுறதுலாம் வாவ், இந்த கை பாருங்களா, இந்த கேர்ளை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறா அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம கேட்குறதுக்கு, அந்த ஸ்மார்ட் பர்சனாக மாறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்டாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், இல்லை எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் லிசன் பண்ணாலும் மறக்காமல் ஆர்ஜி உனது தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாகவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன புன்னகையை உருவாக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்களில் தேடி படித்து என்னோடய வாழ்க்கையிலுடைய அனுபவம் எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். சப்ஸ்கிரைப் மட்டும் ரேட்டிங் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வேலை என்பது ஒரு தவிர்க்கப்படைய முடியாத ஒன்றா இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், ஒரு சில பேருக்கு நம்மளுக்கு என்னடா இது வாழ்க்கை, இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நம்ம தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம மணியை ஈட் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையை திறந்த சிறப்பானதாக அமைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ கட்டாயத்துலேயும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டை ஃபுல்லாத்தையும் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆக்கி ரொம்ப ஐயோ எப்படி தான் இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம புலம்பி வாழ்க்கையை கொண்டு செல்வது ரொம்ப கடினம் தான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டைமு, மணி, அவங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னப்பா அப்படி பேசுகிற, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எப்படி முன்னேற முடியும்? ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும், இல்லை சொல்லலை. ஆனால் அதே ஹார்ட் ஒர்க் அப்படியே ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றினீங்கன்னா எப்படி நமக்கு நம்ம ஈஸியாக, அதாவது தவறான வழிகள் இல்லாமல் கரெக்டான வழியில் அந்த வேலையை மினிமைஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம முன்னாடி போகிறது. இது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஒரு வேலை ஃபீல்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும் இந்த ஐடியாஸ்லாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்டாப் மல்டி டாஸ்கிங். நிறைய பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக அந்த ஐடியில் ஒரு இது இருக்குது, அவன் மல்டி டாஸ்கிங் நீ பண்ணுவியா, மல்டி டாஸ்கிங் எந்த வேலை கொடுத்தாலும் அதே டைமிங்கில் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாதுங்க. அட் அ டைமிங்கில் இந்த கையில் அந்த கையில் ஒரு ஒர்க்கு, இந்த மானிட்டரில் ஒரு ஒர்க்கு, ஒரு 5 ஒர்க்கை நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங் இஸ் ஆல்வேஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும், கம்ப்யூட்டராக இருந்தாலும், இல்லை டிவியாக எடுத்தாலும், எங்கேனாலும் எடுத்து பாருங்கள், மல்டி டாஸ்கிங் சப்போர்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எதுவுமே சைடில் உங்களால் பார்க்க முடியாது. அட் அ டைமிங்கில் முக்கியமாக இப்போ நீங்கள் iOS ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் தான் ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டில் 2 ஸ்க்ரீன் நீங்கள் வச்சுட்டா கூட ஒரு ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். எதுக்காக இதை தவறு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, அது மாதிரி தான் நம்ம மைண்டில் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால மல்டி டாஸ்கிங் பண்ணி மல்டி மில்லியனரே ஆகலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்மார்ட்டராக நீங்கள் பண்ணணும்னா மல்டி டாஸ்கிங்கை விட்டுட்டு ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் ஆன சிங்கிள் டாஸ்க். ஸோ வாட் எவர் யூ லைக் டு டூ, வாட் எவர் யூ வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக
நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டர் ஒர்க்கராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, டேக் மோர் பிரேக்ஸ். என்னப்பா எல்லாமே மாற்றி மாற்றி சொல்கிற, பிரேக் எடுத்தால் எப்படி பணம் முடிக்க முடியும்னு சொல்லுவீங்க? அப்படி இல்லைங்க. நம்ம இந்த எக்ஸாமுக்கெலாம் படிப்போம் காலேஜில் இருக்கும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்போம். அடுத்த நாள் போய் ஸ்கூலில் எக்ஸாமில் எழுதவே முடியாது. எக்ஸாம் ஹாலில் ஒரு மாதிரி தூக்கமாக வரும், மைண்டில் எல்லாமே பிளாங்கான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு பிரேக் எடுக்கும் போது மைண்ட் அப்படியே கிளியர் ஆகும், ரொம்ப பியூர் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வேலையில் அதிகமான கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்லாம் கொடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் எடுங்க. ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு பிரேக்குன்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த பிரேக் எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக உங்களால் திருப்பி அந்த அட்டென்ஷன் கொண்டு வர முடியும். ஸோ மூணாவது பார்த்தோன்னா, எப்போவுமே ஃப்ரண்ட் லோட் யுவர் வீக்னு சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்தோன்னா, இது இஸ் ரிலேட்டட் டு த பிளானிங். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன பிளானிங் பண்ணலாம். அது ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான உங்கள் மைண்டுக்கு ஒரு ஃபுல் அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ஒர்க்கை பண்ணலாம். இல்லை இது காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து ஹார்டான சப்ஜெக்ட் படிக்கலாம், இல்லை ஹார்டான வேலை பண்ணலாம். சாயங்காலம் வந்து நம்ம வந்து ஈஸியான வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கலாம். எல்லாருக்குமே இது வந்து பொருந்த ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வெரி குட் பிளானிங் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் ஸ்மார்ட்டர் பீப்புளாக எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் நிற்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பாயிண்ட் வேணால் சங்க் சிமிலர் டாஸ்க் டுகெதர். அதாவது என்ன மீனிங்னா, ஸ்மால் டாஸ்க்காக ஃபஸ்ட்டு பிரிக்கணுங்க. ஒரு வேலையை பெருசாக ஒரு இமயமலையில் ஏறணும்னு நீங்கள் வந்து அண்ணாந்து பார்த்தோன்னா முடியவே முடியாது அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் யோசிக்கும் போது அதை ஈஸியாக அடைவதற்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறையா டாஸ்க், அதை பிக்கு டாஸ்க்கெல்லாம் வந்து ஸ்மால் டாஸ்க்காக பிரிக்கணும். இதை நீங்கள் உடல் உழைப்பு பண்ணாலும் சரி, மன உழைப்பு பண்ணாலும் சரி, இல்லை மைண்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இது உதவும். சின்னதாக ஒர்க் பண்ணி அதை பெஸ்ட்டாக முடிக்கும் போது அது பெஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சிமிலர் டாஸ்க் எல்லாத்தையும் ஒரே இதாக மாற்றி ஒரே இதாக பண்ணலாம். இப்போ காலையிலேருந்து ஒரு 10 மெயில் அனுப்பணும்னா அதை மட்டும் ஒரு தனியாக நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் இதில் முடிக்கணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குன்னா அதை சின்ன ஒர்க்காக ரிலேட்டட் ஒர்க் எடுத்து அதை சீக்கிரம் முடிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, ஸ்கெட்யூல் டாஸ்க் பேஸ்ட் ஆன எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேங்க. காலையில் இருந்துச்சோடனே சில பேர் பயங்கர ஆக்டிவாக இருப்போம். அப்படியே போகும்போது அப்படி லைட்டு டிம்மாய் நைட்டு வந்து புஷுக்கு டமக்குன்னு வந்து அமைதியாக போயிடும் லைட்டு. அந்த அளவுக்கு தான் நம்மளோட எனர்ஜி லெவல் இருக்கும். அந்த எனர்ஜி லெவலை வச்சு ஹார்ட் டாஸ்க்கை நீங்கள் அந்த ஆக்டிவாக இருக்கும் போது பண்ணலாம். ஈவினிங் டைமிங்கில் ஒரு சாஃப்டாக ஓகே இது வந்து நம்ம ரிப்பீட்டட் டாஸ்க் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட்டர் பீப்புளாக நீங்கள் மாறுவதற்கான ஈஸியான வாய்ப்பு அப்படி தான் இருக்கும் சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, முக்கியமான பாயிண்ட்னா டேர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ். என்னத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ லைஃப்பில் இருக்குங்க. ஃபோனை நீங்கள் என்னைக்காவது ஒரு மணி நேரத்தில் நான் தொடவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது. அதனால தான் அந்த நோட்டிஃபிகேஷனை டக்குன்னு ஆஃப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷனை தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்டு டிஸ்ட்ராக்டே ஆகாது. நீங்கள் வாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரலாம், இல்லை உங்கள் மெசேஜ் வரலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் வரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அதுக்காக முக்கியமான டெக்ஸ்ட்டை நான் உங்களை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேர்ன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் தான் அடுத்த பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, ட்ராக் யுவர் டைம் அண்ட் ரிவ்யூ யுவர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை தான் நான் சொல்ல வரேன். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்மார்ட்டர் பீப்புள் எப்பயுமே நிறையா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைமில் இதை முடிக்கணும், இந்த டைமிங்கில் இதை முடிச்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, ஆட்டோமேட் வாட் யூ கேன். இது வந்து நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம், இல்லைனா ஒரு சின்ன விஷயங்களை நம்ம ஆட்டோமேட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ க்ரேசி திங்ஸ் இருக்குது. முக்கியமாக ஐடி சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். பட் ஆனால் ரியல் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய நீங்கள் வந்து உடல் பண்ணி இல்லை அது இது இழுத்துட்டு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணலாம், அமேசானில் இருக்குது, அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்கள் ஒர்க்குக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன தாட் ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். நான் உடனே வந்து நான் வந்து என்னால்
நான் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூமுக்குள்ளே அந்த 14 மானிட்டரில் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நைட் அப்படிங்க ஆக்சுவலிட்டு ஒரு லேச்சோட வாக் பண்ணலாம், இல்லை ஒரு பாட்காஸ்ட் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அப்படி லைட்டாக லிசன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காந்திங்கன்னா நல்ல மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த நேச்சரோட நிறைய நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நீங்கள் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்டாக மாற முடியும் அப்படின்னு சொல்லலாம். நண்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்மார்ட் பீப்புள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்புங்க. ஸோ RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்னை டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் பேசணும், இல்லை உங்களோட கதை இடம்பெறணும், அப்படி இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு நிகழ்வு நீங்கள் சொல்லணும், அப்படி ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், டைரெக்டாக நம்ம பேசலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். உங்கள் சப்போர்ட் தான் என்னை தொடர்ந்து ரன் பண்ண வைக்க போகுது. நான் விட போகிறது கிடையாது. எந்த ஒரு நேரத்துலையும் இதை உங்களுக்காக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. எந்த பாட்காஸ்ட் பண்ணாலும் RJ_Mano இந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்கை கொடுங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாட்காஸ்ட் இப்போயோட முடிய போகுது. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா.